ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் கிரேவி. இது ஒரு 20 மினிட்ஸில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் உரித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எப்போவுமே சிக்கன் நம்ம எந்த ஸ்டைலில் பண்ணாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிக்கனை ஊற வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் சாஃப்டாகவும் கிடைக்கும் நமக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இது எல்லாத்தையும். இது ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே ஊறட்டும். அடுத்து ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க. ஏன்னா சிக்கன் ஒரு 50% நம்ம எண்ணெயிலே தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கருகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த கிரேவியோட டேஸ்ட்டே நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ணுறதுல தான் இருக்குது. பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம்லாம் நல்லா கருகுன மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக சால்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சால்ட்டு நீங்கள் ஏற்கனவே நம்ம சிக்கனில் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேருங்க. இப்போ சிக்கன் ஒரு 50% இந்த எண்ணெயிலே வேகணும். அதனால் நல்லா வேக விட்டுருங்க. அப்பப்போ கரண்டி வச்சு கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நான் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ எண்ணெயெல்லாம் திரிஞ்சு நல்லா வெந்திருக்கு. இதில் நான் 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1 கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே சிக்கன் ஒரு 50% வெந்துருச்சு. அதனால் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வெந்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் இதை வேக விட்டுருவோம். பாருங்கள், சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வெளியில் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான டேஸ்டான சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.